பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் ஒரு காரியம் 2 காரியம் என்று சொல்லலை. இது மட்டும்தான் நான் செய்வேன், இதுதான் என்னால் முடியும், மற்றது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லலை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையான தேவன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையான தேவன். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அப்போ நாம் நினைக்கிற காரியம் இந்த நாட்களில் இந்த பூமியில் தடை உண்டாகலாம். நாம் செய்ய நினைக்கிற காரியங்கள், படுகிற பிரயாசங்கள், எந்த ஒரு காரியமும் நாம் செய்யும் பொழுது அதில் தடை ஏற்படலாம், நம்முடைய பிரயாசத்திலே தடைகள் ஏற்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அப்போ இதுவரைக்கும் உங்கள் காரியங்கள், அனைத்து காரியங்களும் தடை இருந்திருக்கலாம், தடை ஏற்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் தடையாக இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி பிரயாசத்தில் எந்த ஒரு பலனையும் பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் செய்ய நினைத்தால் தடைபடாது. அப்போ நாம் தேவனிடத்தில் நாம் கேட்கணும், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு காரியம் 2 காரியம் அல்ல, சகலத்தையும் அனைத்து காரியத்தையும் செய்வதற்கு அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள வல்லமுள்ள தேவனை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது, அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான ஒரு காரியத்தை செய்வார். சில நேரங்கள் நம்ம இப்படி நினைக்கிறோம், அவங்க நினச்சா அது தடைப்பட்டுரும், அவங்களுக்கு தெரியாமல் நாம் அதை செய்வோம் அப்படிலாம் நம்ம நினைப்போம். அவங்களுக்கு தெரிந்தால் அந்த காரியம் நமக்கு தடை உண்டாகும், நமக்கு பிரச்சனை உண்டாகும், நமக்கு வரக்கூடியது வராது அப்படிலாம் நம்ம நினச்சி சில நேரங்களில் நம்ம பயப்படுகிறோம். மனிதர்களை குறித்து, அதிகாரிகளை குறித்து, பெரியவங்களை குறித்து, மற்றவர்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். அவங்களால நமக்கு தடை வரும், அவங்களால நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி நாம் சில நேரங்களில் பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதத்தை, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மையான காரியங்களை எந்த ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. எந்த ஒரு அந்நிய கிரியைகளும் பிசாசுடைய வல்லமைகளும் தடை செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை செய்ய அவர் வல்லமையான ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கூட நாம் அந்த 1 நாளாகமும் அது 29ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். அதாவது 12 தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர், மேலே வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்போ தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அவர் சகலத்தையும் ஆளுகிறவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அப்போ அவரிடத்தில் இருந்து ஐஸ்வர்யமும் கனமும் வரக்கூடியதாக இருக்கிறது. கீழே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அப்போ தேவன் நினைக்கிற காரியம் தடைபடாது. அவர் சகலத்தையும் ஆளுகிறவர், ஆளுகை செய்கிறவர், அவர் வல்லமையான தேவன். ஆகவே அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை தடைபடாத மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்து ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் பலனும் உண்டாகும், வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. தேவனாலே உங்களுக்கு ஐஸ்வர்யமும், தேவனாலே உங்களுக்கு கனமும், தேவனாலே உங்களுக்கு மேன்மையும், தேவனாலே உங்களுக்கு போதுமான பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார்
எல்லாம் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். காரணம், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன், ஆளுகை செய்கிற தேவன், அதிகாரமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் மத்தியில் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எவரையும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அவருடைய ஐஸ்வர்யமும் அவருடைய கனமும் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாய் வரும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எந்த ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மைகள், காரியங்கள் யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் இதுவரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எல்லா தடைகளையும் என் தேவன் மாற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. ஆண்டவர், இதுவரைக்கும் எவ்வளவோ தடைகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் நீர் நினைக்கிற காரியம் தடைபடாத ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் என் தேவன் மாற்றி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. அருமையான உடைய ஜனத்துடைய எல்லா விதமான எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும், மகிமைப்படும். என் தேவன் உண்மையாகவே இந்த நாட்களிலே நீ தடைகளை மாற்றுகிறக்காச்சு ஸ்தோத்திரம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.